காலை வழியில பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களாக பார்க்க முடியவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்களை மட்டும் பாதுகாத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க யாவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சுகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றால் கர்த்தர் உங்களை எங்களுடைய ஜெபத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் உங்களை பத்திரமா வச்சிருக்கார். அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். என் இருதயத்தில் நீ பொக்கிஷமாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். அதனால நீ கர்த்தர் உங்களை கண்டிப்பா நல்ல பாதுகாத்திருக்கார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ரொம்ப நாளா என்னை பார்க்க முடியல, நானும் உங்களை பார்க்க முடியல என்றாலும் சபையில சிலரை மாத்திரம் நேரில் பார்க்க முடிந்தது. உங்களை என்னாலும் பார்க்க முடியலனாலும் சொல்லுவது போல நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன். என்னுடைய நினைவுகளிலும் என்னுடைய எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நாம இந்த கரோனா என்று சொல்லுகிற இந்த பொல்லாத சோதனை காலத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதனால ஆரோக்கிய விஷயமும் கர்த்தருடைய கருத்துல இருக்கு, நம்முடைய கருத்துல இல்லை. அதனால நாம் எந்த அளவின்படி அழகிறோமோ அந்த அளவின்படியே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மட்டும் வைத்திருக்கிறார். இந்த ஞாயிறு என்று நான் உங்களை முகமுகமாக பார்க்க முடியவில்லை என்றாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறேன். எப்படியாக ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சர்ச்சில் நின்றுட்டு இருக்கும் பொழுது உங்களை அப்படியே கம்ப்யூட்டர் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். இப்பொழுதும் என் கம்ப்யூட்டர் மூலையிலிருந்து அப்படியே உங்களை பார்க்கிறேன். உங்களை யாவையும் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சந்தோஷமா இருங்க, எப்போ சமாதானத்தோடு இருங்க. நீங்கள் அரசாங்க கட்டளையின்படி நீங்க அதன்படியே கட்டளை கீழ்ப்படிந்து அதன்படமா நடந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணும்னா விழித்திருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அதே போல நீங்கள் விலகி இருக்க வேண்டும், பாவத்திற்கும் சாபங்களுக்கும் விலகி இருக்க வேண்டும். அப்புறம் தனித்திருக்க வேண்டும். ஏன் தனித்திருக்க வேண்டும் என்றால் நம்ம தனித்திருக்கும் பொழுது ஆண்டவரை மாத்திரம் நாம் நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். அதனால இவங்களை நீங்கள் கை கொண்டு நன்றாக சந்தோஷமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நானும் பாஸ்டர் அவர்களும் உங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய இருதயங்களில் நீங்க எப்பொழுதும் இருக்கிறீங்க. உங்களுக்கும் எங்களை பிடிக்கணும், எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் எங்களுடைய உடன்பெறுவாத சகோதரிகளாய் இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாரும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. கண்ணில் மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில வருகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்கள் வருடங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்நாள் வரை பாதுகாத்த தெய்வம் இனி வரப்போற நாட்கள்ல கூட இருந்த எங்களை பாதுகாத்தல்லும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகள் நிமித்தமாக பிரதி உத்தரமாக நாங்கள் என்ன செய்வோம் அப்பா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய பின்னாலே செல்வோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபையார் நம்முடைய கருத்தில் வைக்கிறேன். இந்த நாளில் சபையில் இருக்க ஒவ்வொருவரும் பெரியவரும் சிறியவர்களும் ஆண்டவரே எல்லாரையும் நீர் பாதுகாத்து, சகோதர சகோதரிகளை பாதுகாத்து, ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து, ஒருவரும் ஒன்றுக்கும் குறைபடாதபடி நீர் பாதுகாத்தீரப்பா. எப்படியாக இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம், இயேசுவின் குடும்பம், நாம் எல்லாம் இயேசுவின் குடும்பமா இருக்கபடினாலே கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நல்ல நலமும் நன்மையாய் நடத்துவார். இப்பொழுது நாம் இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளை ஞாயிறு கால ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். நம்முடைய கூட இருக்கிற நம்முடைய பாடல் குழுவினர் ஒரு நல்ல பாடல பாடுவாங்க. இந்த பாடல பாடும் பொழுது நீங்க எப்படியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்கிறீர்கள், அது போல நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுது பிரத்யட்சமாக தேவன் உங்கள் மத்தியில வருவார். நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாயிருப்பீங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது. உடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். இப்பொழுது நாம் அவருடைய கருத்துக்குள், பலத்த கருத்துக்குள்ள, ஓங்கிய புயத்துக்குள்ள பத்திரமா இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டு இருந்தால் நன்றி பலி செலுத்துவது ரொம்ப சுலபம். ஆனால் இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கஷ்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், பணக்குறைவின் மத்தியில், எவ்வளோ நாட்கள் ஜெபிச்சு இதில் விடுதலை கிடைக்காதேன்னு நினைக்கிற அந்த பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருந்தீங்கன்னா இந்த காலையில் உங்களை நான் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், இன்னும் நிறையா நன்றி பலியை நம்ம செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். எந்த ஆர்மியை கொண்டு எரிகோ மதில்கள் விழுகலை, துதியினால் விழுந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கால வேளையில் நம்மளுடைய பலத்தினால நம்ம எந்த எரிகோயும் இடிக்க முடியாது, ஆனால் நம்ம துதியினால் ஒவ்வொன்றாக இடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இந்த கால வேளை உங்களுக்கு என்ன சோர்வு இருந்தாலும் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உங்களை நான் நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. அப்பா, எனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு உமக்கு நன்றி சொல்கிறேன். நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை ஒருபோது கைவிடாத தேவன். உம்மை நான் துதித்து துதித்து மகிழ்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. நன்றியால பாடுகிறேன். என் நாவு உங்களை துதிக்கும் ஐயா. என் நாவு உங்க துதியை இரவும் பகலும் பாடும். நான் கர்த்தரை காலத்திலும் துதிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோட பழைய ஒரு பாடல் நன்றியால் பாடிடுவோம். இந்த பாடலை பாடலாம். Soul,
ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறீர். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். ஹalleluya. 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 உம்மை துதிக்கிறோம் ராஜனே, உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன் ஐயா. அப்பா உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில அடி போல எங்க மேல இறங்கி வந்து எங்களுடைய பாரத்தை இறக்கி எங்களை பலனால நிரப்பி எங்களை உங்க சமூகத்துல இழுத்து கொண்டு அரவணைத்து மகிழ்ச்சியோட திரும்பி Hallelujah.
உடுமலைப்பேட்டையில் உள்ள எல்லா ஐபிஏ விசுவாசிகளுக்கு இந்த காலை வேளையிலே நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவனை எல்லாம் முடித்து உங்களோடு கூட முகமுகமாய் பேச கர்த்தர் வாய்ப்பை திறப்பாராக, சீக்கிரமாய் திறப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான, இனிதான, சுவையான, ஆசீர்வாதமான வாழ்த்துக்களை நான் அமெரிக்கா தேசத்திலிருந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது இந்த காலத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் வியாதி, தொற்று வியாதி, இந்த வியாதி, அந்த வியாதின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன். கடந்த 2-3 வார காலமாக இந்த வியாதியின் பேரையே நான் சொல்றதில்லை. நியூஸ்ல வரும், அங்க வரும், இங்க வரும். அந்த வியாதி பேரை நீங்களும் சொல்லாதீங்க. அந்த வியாதிக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்னை தொடுவார், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பார், இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்துவார், இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்துவார், இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார். இயேசு பேரையே 100 தடவை 1000 தடவை நாள் பூரா சொல்லிக்கொண்டே இருங்க. வியாதி பேரை சொல்லாதீங்க. இயேசுவே எனக்கு ஜீவன், இயேசுவே எனக்கு சுகம், இயேசுவே எனக்கு ஆறுதல், இயேசுவே என்னுடைய துயரத்தை நீக்குகிறவர், இயேசுவே என்னை காப்பாற்றி என்னை உயர்த்தி என்னை பலப்படுத்துகிற தேவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். நீங்களும் உடைய வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 32ஆம் அதிகாரம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவளை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலையிலே பகிர்ந்து கொள்கிற இந்த வசனத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு பேரிலும் உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவாதி தேவன் சுகம், பலன், ஆரோக்கிய ஜீவனை நீர் கட்டளையிட்டு இந்த பேச போகிற இந்த காரியங்கள் அனைத்தும் அவளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகையில், நீங்கள் லாக்டவுனை விட்டு உங்க வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது, வெளியே பிரயாணம் பண்ணி போகையில் தேவ தூதர்கள் உங்களை வந்து சந்திக்கட்டும். தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். உங்களையும் தேவ தூதர்கள் வந்து சந்திக்கட்டும். ஒருவேளை நீங்க லாக்டவுன் முடித்து இனி வேலைக்கு போற ஸ்தலத்துல, வேலைக்கு போற இடத்துல தேவ தூதர்கள் வந்து உங்களை சந்திக்கட்டும். ஒருவேளை நீங்க வேலை ஸ்தலத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் உங்க ஊருக்கு, உங்க சொந்த இடத்துக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலையில அங்க போகும் பொழுது தேவ தூதர்கள் வந்து உங்களை சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகையில், ஹல்லேலூயா, தேவ தூதர்கள் அவனை வந்து சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. எப்படியா இருந்தா இந்த லாக்டவுன் முடியத்தான் போகிறது. இது காலாகாலத்துக்கு போகாது. ஒரு நாள்ல இந்த லாக்டவுன் முடிந்தே தீரும். நீங்க முடிந்த உடனே நீங்க தயவு செய்து முதல்ல வேலை ஸ்தலத்துக்கு போகாதீங்க, முதல்ல அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க. லாக்டவுன் முடிந்ததா முதல் சபைக்கு போங்க. ஆண்டவருக்கு போய் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அங்க தேவதூர்களை வைத்து உங்களை சந்திப்பாராக. ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே முதல்ல தேவனுக்கு போய் நன்றி செலுத்துங்க. அவன் பிரயாணம் பண்ணி போகையில் அங்க தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்ப சந்தித்த உடனே யாக்கோபு என்ன சொல்றார்? அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை, ஒரு சேனையே உங்களை பார்க்கும்படியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பாஸ்டரும், உங்களுடைய பாஸ்டரமாவும், அவங்களுடைய குடும்பத்தாரும், மற்ற யாவரும், உதவி போதர்கள் யாவரும் உங்களை சந்திக்கும்படியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த சேனையும் உங்க குடும்ப சேனையும் 2 சேனையும் சேர்ந்ததுன்னா தேவ தூதர்களும் அங்க வந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபு இருந்த இடம் தேவனுடைய பிரயாணம் பண்ணி அந்த நேரத்துல வந்த
நிறுத்தின உடனே அந்த இடம் அது தேவனை சந்திக்கும்படியான ஒரு இடமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. நீங்க வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஹல்லேலூயா, தேவதூதர்கள் வந்து ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர் என்று சொல்லி அவள் கரங்களை உங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு சரித்திரமே ஒரு சுவையான சரித்திரம், ஒரு இன்பமான சரித்திரம். இந்த கதையை கேட்க கேட்க அது சலித்தே போகாதபடி காணப்படும். இந்த ஆதியாமம், அதாவது உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் அதிகமாய் படிக்கப்படுகிற புத்தகம் ஆதியாமம். ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன தீர்மானம் எடுப்பாங்க, எப்படியாவது இந்த வருஷம் பைபிளை படித்து முடிச்சிடணும்னு சொல்லி அந்த ஆதியாமத்தில் ஆரம்பிப்பாங்க. கடைசியாக வருஷ கடைசியில் ஆதியாமம் முடித்தாலே அதே பெரிய காரியம். ஏன்னா ஆதியாமம் படிக்க படிக்க ரொம்ப அழகான கதைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல சத்தியங்கள் அதில் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்களும் யாக்கோபை குறித்து அநேக முறை வாசித்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த யாக்கோபுக்கும் கல்லுக்கும் ஏதோ ஒரு நல்ல உறவு இருக்கிறது போல தெரிகிறது. இந்த யாக்கோபு கல், இது 3 முறை யாக்கோபுக்கும் கல்லுக்கும் ஒரு பெரிய உறவு உண்டானதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன நடந்துன்னு உங்களை நான் விளக்கமா சொல்றேன். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு அவர் லாபானுடைய வீட்டுக்கு போகிற வழியில ஏதோ ஒரு இடத்துல வந்தார். அங்க வந்த பொழுது அங்க பல கற்கள் இருந்தது. ஆதியாமம் 28ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். ஒரு கல், அங்க பல கற்கள் இருந்தது, ஒரே ஒரு கல்லை எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கல்லை எடுத்து வச்சு அவர் தலையணியா வச்சு தூங்கும் பொழுது தேவ தூதர்கள் மேலையும் கீழே இறங்குவதை அவர் பார்த்தார். அப்போ கண் வெளித்த உடனே அவர் சொல்றார், இது தேவனுடைய ஸ்தலமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உடனே அதுக்கு எண்ணெயெல்லாம் வார்த்து அதை ஒரு தூணாக நிறுத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கல்லை அப்படி எடுத்தார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, அந்த எடுத்த இடத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வேலை, ஒரு சின்ன வேலை, அதை எடுத்தீங்கன்னா அதுல ஆசீர்வாதம். நீ தொடர்றதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீ தொடர்றதெல்லாம் ஆண்டவர் உனக்கு பொன்னாக மாற்றட்டும். நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் செவ்வையாக ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த கல், எந்த கல், அப்படி பல கற்கள், ஒரு கல்லை எடுத்தாரு. அந்த கல் பயங்கரமான ஆசீர்வாதமாக யாக்கோபுக்கு அமைந்தது. என்ன ஒரு தரிசனம்! பரலோகத்தில் தேவ தூதர்களும் மேலையும் கீழே இறங்கி போகிறத அவர் பார்த்தார். அந்த மாதிரி தரிசனம் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. அந்த வேலையிலிருந்து ஒரு தரிசனம், ஆண்டவரை ஆராதிக்கிறதிலிருந்து ஒரு தரிசனம், நல்ல தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பாராக. அன்றைக்கு உடனே ஒரு முடிவெடுக்கிறார். நான் இந்த பக்கம் திரும்பி வரும் பொழுது எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு நிச்சயம் பண்ணி கொண்டு அவர் போகிறார். அந்த கல்லுக்கு எண்ணெய் வார்த்து சொல்லுகிறார், இந்த இடம் ஆண்டவருடைய ஸ்தலம், இதை நான் அறியாமல் இருந்தேன். நீ நிற்கிற இடம், நீ வேலை செய்கிற இடம், உன்னுடைய வீடு, நீ இருக்கிற இடம், அது தேவனுடைய ஸ்தலம். ஒருவேளை நீ அறியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு அது நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. இது முதல் கல். இரண்டாவது கல் எங்க எழுதியிருக்குன்னா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமார்த்தியாக ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். முதல்ல கல்லை எடுத்தாரு, எடுத்து தலைக்கு வச்சாரு. இப்பொழுது கல்லை அப்படி புரட்டினார். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் அப்படி புரட்டினோன்னு உன்னுடைய வேலை நிச்சயமாக செக்யூரிட்டி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஜாப் செக்யூரிட்டி. அவர் யாக்கோபு கல்லை புரட்டின அன்னைக்கு ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சார்ல, அன்னிலிருந்தே
அவருக்கே தெரியாது லாபானுடைய மெயின் ஷெப்பர்டாக மாறிவிட்டார். மெயின், அதாவது டாப் மெய்ப்பனாக யாக்கோபு லாபானுக்கு மாறிட்டார். ஆனால் யாக்கோபுக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் தான் லாபானை மீட் பண்ண பிறகு, கொஞ்ச நாள் இருந்த பிறகு தான் அவரை மெய்ப்பனாக போட்டாங்க. அப்போது அவர் எந்த கல்ல புரட்டினாரோ கரெக்டாக ராகேல் வந்தது. அன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் நடந்தது, வேலை நிச்சயம் நடந்தது. ஹல்லேலூயா. உனக்கும் நீ எந்த கல்லை புரட்டுறியோ அந்த புரட்டின உடனே கர்த்தர் உன்னுடைய வீட்டில் கல்யாணமாகாத மக்களுக்கு கல்யாணத்தை கொண்டு வரட்டும். யாருக்கு வேலை இல்லையோ அந்த வேலையினுடைய நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். இந்த வியாதி, தொற்று வியாதி அது போகட்டும். நமக்கு ஆண்டவரே அந்த அந்த கட்பாறையாய் இருக்கிறார். நீ ஆண்டவர் இடத்துல வா, அவருடைய கல்லை நீ எடு, அவருடைய கல்லை நீ புரட்டு, அவரோடு கூட இணைந்திரு. அப்பொழுது கர்த்தர் உனக்கும் பெரிய காரியங்களை செய்வார். உடனே என்ன, அந்த புரட்டின உடனே அவருக்கு எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீயும் எந்த கல்லை நீ புரட்டுறியோ உனக்கே தெரியாது, அங்க கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னொன்று, நீங்கள் யாக்கோபு கதையை நன்றாக இருந்திருக்கிறீர்கள். அவன் 7 வருடம் ராகேலுக்காக, அப்புறம் 7 வருடம் லேயாளுக்காக, பிறகு 6 வருடம் தொடர்ந்து தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய வீட்டிற்காக வேலை செய்து எல்லாம் முடித்து ஒரு கசப்பு லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு கசப்பு உண்டாயிற்று. எப்போதெல்லாம் லாபான் என்ன பண்ணா, தன்னுடைய மந்தையை பெரிதுபடுத்தணும், எப்படியெல்லாம் யாக்கோபை புளிஞ்செடுக்க முடியுமோ நல்லா புளிஞ்செடுத்தார். ஆனால் அவர் எத்தனையோ தடவை சம்பளத்தை மாற்றினார். என்ன சொன்னார், நீ புள்ளி வச்ச ஆடுகள் தான் உனக்கு சம்பளம்னு எல்லா ஆட்டு மந்தைகளும் அங்கே புள்ளி வச்ச ஆடுகளாக வைக்கும். அவர் பட்டை அடித்த ஆடுகள் அப்படின்னா எல்லாம் பட்டை அடித்த ஆடுகளாக பிறந்து கொண்டு இருந்தது. அப்போது இவருடைய மந்தை அப்படியே யாக்கோபுடைய மந்தை பெரிதாய் கொண்டே போகிறது. அவர் பார்த்தார், எப்போதான் சம்பளத்தை மாற்றினாலும் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் வந்தது. ஹல்லேலூயா. லாபானுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்ன இது, யாக்கோபு அங்கிருந்து வந்தவன், புதுசாக இருக்கிறவன், இவன் மெய்ப்பன், நமக்கு கீழே வேலை செய்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நீயும் ஒரு வேளை உலகத்தானுக்கு போய் வேலை செய்யலாம், இங்கே போய் வேலை செய்யலாம், ஒரு வேளை இதுக்கு அங்கே போய் வேலை செய்யலாம், எங்கே வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய மந்தையே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்பெல்லாம் சம்பளத்தை மாற்றினா உனக்கு அடிஷ்னலாக கூட்டி ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன்னுடைய மந்தை செத்து போகாத மந்தை, உயிருள்ள மந்தை, சக்தியுள்ள மந்தை, பெரிய மந்தையாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கட்டும். அப்போ யாக்கோபு சரி போதும், இனி நான் விட்டு போகிறேன்னு சொல்லி அவரை விட்டு ஓடி போகிறான். இவருக்கு ஓடி போகிறது ஒரே பழக்கமாய் போச்சு. அங்கிருந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டு விட்டு ஓடி லாபானுக்கு வந்தார். இப்போ லாபானை விட்டு ஓடி திரும்ப போகிறார். திரும்ப போகிற நேரத்தில் அவர் 3 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல தங்கியிருக்கிற நேரத்தில் லாபான் துரத்தி அடித்து வருகிறான். வரும் பொழுது அந்த இரவு சொப்பனம், அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அவருக்கு ஏணி வச்ச சொப்பனம் அல்ல, அவருக்கு எச்சரிக்கையின் சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் என்ன ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், அப்போ அதில் பாருங்க, 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன இருக்குது, அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து எச்சரிப்பு பரலோகத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. லாபானுக்கு அந்த இரவு எச்சரிப்பு வந்தது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் சண்டை போடும்படியாக லாபான் துடித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அனுப்பினார். உன்னை கெடுக்கும்படியாக, உனக்கு தீமை செய்யும்படியாக, உனக்கு
உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெட்டு போக செய்யும்படியாக லாபானாகிய ஒருவன் எழும்பும் பொழுது தேவன் அந்த லாபான், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த லாபானுக்கு, உன்னுடைய வேலையில் இருக்கிற அந்த லாபானுக்கு ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் அனுப்பிவிட்டார். ஒருவேளை லாக்டவுன் முடிச்சு நீ வேலைக்கு போன உடனே, சாரி தம்பி உன்னுடைய சம்பளத்தை மாற்றி வைக்க போகிறோம், சாரி தங்கச்சி உன்னுடைய சம்பளத்தை நாங்கள் மாற்றி வைக்க போகிறோம் என்று சொல்லட்டும். ஆனால் சொல்வதற்கு முன்பாக முந்தின நாள் ஆண்டவர் பேசுவார், நீ சம்பளத்தை மாற்றாத, எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி கொடு, அதிகமாக கொடுன்னு சொல்லி உனக்காக ஒரு எச்சரிப்பு பரலோகத்திலிருந்து புறப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு லாபானும் யாக்கோபும் சந்திக்கிற நேரம், காலையில் சந்திக்கிற நேரம் வந்து விட்டது. அப்போ என்ன நடந்தது? அவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், லாபான் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ பாரு, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், இந்த பேர பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், இந்த மந்தையெல்லாம் என்னுடைய மந்தை அப்படின்னு அவர் சொல்றார். என்ன ஒரு பொய்! ஏன்னா யாக்கோபு மனைவிக்காக 7 வருடம், ஃபர்ஸ்ட் மனைவிக்கு 7 வருடம், செகண்ட் ஒய்ஃபுக்கு இன்னொரு 7 வருஷம், நான் 14 வருஷம் வேலை செஞ்சு தன்னுடைய மந்தைக்காக இன்னொரு 6 வருஷம் வேலை செஞ்சு புறப்பட்டு வருகிறார். அப்போ நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரே மனைவி தான் கொடுத்துருக்கார். ஒரே மனைவிக்கு நீங்கள் வேலை செஞ்சால் போதும், 2 மனைவி நினச்சிடாதீங்க. அது அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி நடந்தது. ஒரு மனைவியை வச்சு நீங்கள் சமாளிக்கிறதுக்கே பெரிய காரியம்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. கர்த்தர் உன்னையும் உன்னுடைய மனைவியும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ அவர் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் என்னுடையதுன்னு லாபான் சொல்ல இல்லை. ஒரு அநேக நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், நீ வச்சுக்கிறதெல்லாம் நான் கொடுத்தது. சாத்தான் கொடுக்கல, கர்த்தர் நமக்கு கொடுத்தார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீ வேலை செய்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுக்கும் லாபானுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது. அப்போ என்ன, அப்போ உடனே பாருங்க, யாக்கோபு என்ன செய்கிறார்? 31ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். ஹல்லேலூயா. இவருக்கு கல்லை வச்சு தூணாக நிறுத்துறது தான் இவருடைய பெரிய வேலை. அது என்னன்னா ஒரு சாட்சி. நீ எங்க போனாலும் கர்த்தருக்கு சாட்சியாரு, கர்த்தருக்கு ஒரு சாட்சியை வை. ஹல்லேலூயா. நான் எப்படின்னா, என்ன ஒரு சம்பவம், நல்ல சம்பவம் நடந்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய காணிக்கையை நான் சாட்சியாக வைத்து விடுவேன். அதுதான் என்னுடைய சாட்சி. நீ என்ன பண்ண, அதே போல கர்த்தருக்கு நீ என்ன கொடுக்க விரும்புகிறியோ அதை ஒரு சாட்சியாக நிறுத்து. அப்போ அது பார்க்கும்போதெல்லாம் இது கர்த்தருக்கு நான் சாட்சியாக நிறுத்தின ஒரு தூண். உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ சில தூண்களை நிறுத்த வேண்டும். அப்பொழுது அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் 46ஆம் வசனம், பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள். ஹல்லேலூயா. நல்ல குவியலாக சேர்த்து ஒரு பெரிய மேடை மாதிரி பண்ணி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அந்த போஜனம், ஒரு கல்லை நல்லா குவிச்சிட்டாங்க. ஒன்று ஸ்டார்டிங் கல், அந்த ஸ்டார்டிங் கல்லேருந்து பல கற்கள் அங்கே இருந்தது எல்லாத்தையும் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அந்த கல் மேலேயே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த பிறகு எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே போக வேண்டிய நேரம் ஏற்பட்டது. போக வேண்டிய நேரத்தில் என்ன செய்தாங்க? ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்க. 51ஆம் வசனம், பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்திற்கு வராதபடிக்கு நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. அங்க 2 இருந்தது, குவியலும் இருந்தது, தூணும் இருந்தது. அப்போ யாக்கோபு லாபானும் 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. லாபான் சொல்றார், இங்க குவியல் இருக்குது, தூண் இருக்கு, இதை கிராஸ் பண்ணி நான் அந்த பக்கம் வரமாட்டேன்.
அப்போ லாபான்னு சொல்றார், நான் இதை கிராஸ் பண்ணி இனி அந்த பக்கம் வரமாட்டேன். ரெண்டு பேரும் குவியலை சாட்சியாக நிறுத்தினாங்க. இந்த நாளிலே கர்த்தர் உனக்கும் இந்த வியாதிக்கும் ஒரு தூணை நிறுத்தட்டும். ஹல்லேலூயா. உனக்கும் இந்த தொற்று நோய்க்கும் ஒரு தூணை நிறுத்தட்டும். அது சிலுவையின் தூணாக அது அமையட்டும். சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற ரத்தமே இதற்கு சாட்சி. ஹல்லேலூயா. உன்னை ஒருபோதும் ஒரு காலம் ஒரு தொற்று நோயும் ஒரு வியாதியும் அணுகாதபடி இந்த தூண் உன்னை காப்பாற்ற போகிறது. இயேசு கிறிஸ்துவின் தூணாக அது அமையட்டும். ஒருவேளை சாத்தான் இந்த வியாதியை வைத்துக் கொண்டு அந்த குவியலை தாண்டி உன்னிடத்துக்கு வரும்போது அங்க வந்து நின்றுவான். நின்று இந்த சிலுவையை பார்ப்பான். சிலுவைக்கு பின்னால் ஐயோ நான் இந்த சிலுவையை தாண்டி அவனிடத்தில் செல்ல முடியாது, அவளிடத்தில் செல்ல முடியாதுன்னு அவன் பின்தங்கி போய் விடுவான். இந்த குவியல் உனக்கும் அந்த வர பிரச்சனைக்கும் ஒரு சாட்சி தூணாக கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கட்டும். ஒரு பெரிய தூண் உனக்காக கர்த்தர் வைக்க போகிறார். உனக்காக கர்த்தர் அந்த தூணை ஏற்படுத்துவாராக. இனி லாபான் அந்த தூணை தாண்டி உன்னிடத்துல வரப்போகிறது இல்லை. எப்போ வந்தாலும் அந்த தூணை பார்த்த உடனே ஓடி போய் விடுவான். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நீ போகும் பொழுது அப்பதான் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் தன்னுடைய இருக்கிற நேரத்தில் 55 வசனம் 31 55 வசனம், லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா. லாபான் அன்றைக்கு என்ன பண்ணாங்க? ஃபைனல் முத்தம், கடைசி முத்தம். லாபான் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முத்தமிட்டு அவன் போய்விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கும் நான் ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்றேன். இனி இதுவரைக்கும் பார்த்த லாபான இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை தொந்தரவு செய்ததான லாபான இனிமேல் நீங்கள் சந்திக்க போவதில்லை. ஏனென்றால் இந்த தூண் இதுக்கு சாட்சியா இருக்கிறது. 32 அதிகாரம் 1 வசனத்துல இதெல்லாம் முடிந்தவுடனே யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகையில் அந்த தூண் இருந்தது. அந்த தூணிலிருந்து அவன் புறப்பட்ட அடுத்த ஸ்டெப் வச்ச உடனே தேவதூதர்கள் வந்து அவனை சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வியாதி லாக்டவுன் எல்லாம் உங்களை வந்து பாதித்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனா தேவன் நமக்காக ஒரு தூணை ஏற்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அது சிலுவையின் தூணாய் இருக்கிறது. அந்த சிலுவையை எப்படி நிறுத்தினாங்கன்னா, சில கற்களை எல்லாம் குவித்து அந்த சிலுவையை அப்படியே நேரா நிறுத்துவாங்க. சில வேளைகளில் கயிறுகளை கட்டி அப்படி நிறுத்துவாங்க. நான் பார்த்ததெல்லாம் சிலுவைகள் என்ன பண்ணுவாங்க, பெரிய கற்களை கொண்டு வந்து அதை தூணாக நிறுத்த பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் தூண் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இனி சாத்தான் ஒருபோதும் நம்மளை துன்பப்படுத்த வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் என்னிடத்துல வந்து, பாஸ்டர் தயவு செய்து போய் என்னுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதியோருக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. அவர் வந்து மரிக்கும் தருவாயில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். தயவு செய்து போய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து முதியோர் இல்லம் வைத்து அநேக முதியோர்களை அங்கே பாதுகாக்கிறார். அவளுக்கு எல்லா சேவைகளையும் செய்கிறார். அதுக்கு அவர்கள் பணம் கட்ட வேண்டும். இவள் அவளுக்கு சேவை செய்கிறார்கள். அப்போ இவர் வந்து தன்னுடைய பணத்தை கொடுக்காதபடி தன்னுடைய வீட்டை அவருக்கு நான் கொடுத்து விடுகிறேன், என்னை கடைசி வரையந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளிடத்துல சொல்லி இருந்தார். திடீர்னு அப்படி போயிரு நாட்களில் இதை கையெழுத்தெல்லாம் வாங்காம உயில் எழுதாம அதை வார்த்தைகளையே அவங்க பேசி கொண்டிருந்தபடியால் திடீர்னு ஒரு சிக்காயி அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் இருந்தார். அப்போ உடனே இவங்க என்ன பண்ணாங்க, வீடியோ கேமரா எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரி ரூம்ல அவர் அந்த வென்டிலேட்டர் அதெல்லாம் வச்சிருக்கும் பொழுது
பொழுது கொஞ்ச நேரம் அந்த ஆக்சிஜன் எடுத்து நான் இந்த வீட்டை இவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனால் கையெழுத்தெல்லாம் போட முடியல, வார்த்தையில் அதை கேமரால சொன்னாங்க. அப்போ இதை கோர்ட்டுக்கு போன இந்த வார்த்தையில சொல்றத சில வேளையில கோர்ட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திடீர்னு இவர் செத்து போயிட்டாருன்னா அவருக்கு திட்டத்திட்ட அநேக லட்சம் ரூபாய் நஷ்டமாய் போய்விடும். இவர் நமக்கு தெரிந்த, நமக்கு ஊழியத்துக்காக உதவி செய்கிற ஒரு நல்ல நண்பர். அப்போ அவர் கூப்பிட்டு தயவு செய்து இவருக்கு போய் உடனே ஜோம் பண்ணி, நான் அவசர அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே அவர் பேர் ஹவர்டு கை வச்சு ஜோம் பண்ண அவருக்கு பாதி சுயநினைவு, பாதி அவருக்கு சுயநினைவு இல்லை. இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இவருக்கு இந்த சாவு வரக்கூடாது, சாவை கட்டி அதை நல்லா அகற்றி நான் ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். அவரு அன்னைக்கே செத்து போக வேண்டிய ஆள் அடுத்த நாள் என்ன ஆகிவிட்டது, அந்த ஆக்சிஜனை கொஞ்சம் எடுத்து பார்த்தாங்க, அவர் நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சார். வென்டிலேட்டர் எடுத்தாங்க, அவர் சுவாசிக்க ஆரம்பிச்சார். அப்போ உச்சந்தலை முதல் கால் வரை எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஆள் பெர்ஃபெக்டா இருக்கிறாருன்னு சொல்லி உடனடியாக அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால் அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை பார்த்து கேட்டேன், அந்த ஹாவர்டு எப்படி இருக்கிறாரு? அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஹாவர்டு ரொம்ப நல்லா இருக்கிறாரு, நாங்கள் அந்த கையெழுத்தெல்லாம் வக்கீல் மூலமாக கரெக்டாக வாங்கி அமைத்து வைத்திருக்கிறோம். ஹாவர்டு இப்போ உங்களை கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அந்த இந்தியன் பாஸ்டர் எங்கே, எனக்காக ஜெபம் பண்ண அந்த இந்தியன் பாஸ்டர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இந்தியாவில் ஒரு நல்ல சர்ச்சை கட்டும்படியாக அவர் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் இந்த வியாதிகள் எல்லாம் முடிந்த, இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்த உடனே இந்தியாவில் உங்களுக்காக ஒரு நல்ல சபையை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு தெரியப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் வியாதியை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா! இன்றைக்கும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோ என்ன காரியமோ எனக்கு தெரியல, கர்த்தர் சாட்சியாக ஒரு தூணை கொண்டு வந்து நிறுத்துவார். இனிமேல் சாத்தான் இந்த தூணை தாண்டி அப்படி வர முடியாது. எப்போதும் அந்த தூண் கிட்ட வருவான், அவனை பிடிக்கணும், அவன் இடத்துல எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லி ஓடி வருவான். ஆனா அந்த தூணை பார்த்தோன்னே பின்தங்கி ஓடி விடுவான். ஹல்லேலூயா! அதை கிராஸ் பண்ணி உன்னிடத்துல வரவே முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உன்னுடைய கதவை தாண்டி இந்த வைரஸ் உள்ள நுழைய முடியாது. நான் எப்போதும் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் வெளியே போனாலும் வந்தாலும், யார் வீட்டுக்காவது ஜெபம் பண்ண போய் வந்தாலும், இந்த தொற்று வியாதி என்ன தொற்றா அந்த வியாதி செத்து போகணும், நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா! நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, அந்த வியாதி, அந்த வைரஸ் செத்து போகணும், நான் பிழைப்பேன். வைரஸ் ஆகட்டும், நீங்க பிழைங்க. ஹல்லேலூயா! இன்னொரு முக்கியமான ஒரு கதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல நண்பர் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் ஒரு ஜெபத்துக்காக உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவரை வரவழைத்து, அவர் பேர் எரிக். அவரோடு கூட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேன். ஐயா 2 மாசமா எனக்கு எல்லா வேலையும் போயிடுச்சு, எத்தனையோ 100கணக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் போட்டேன், ஒன்று கூட பதில் வரல, இப்போ அநேக நாட்களாய் போய்விட்டது, இனி மாதந்தோறும் என்னுடைய வீட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட முடியாது, எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அப்போது எரிக்குக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்ன பண்ணோம், ஆண்டவரே எரிக்குக்கு ஒரு வேலையல்ல பலவிதமான வேலைகள், வாய்ப்புகள் சேர வேண்டும். அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வரணும். என்ன குழப்பம்னா, எந்த வேலையை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எந்த வேலையை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் செபித்தேன். அப்புறம் அவர் கண் விழித்து பார்த்து, பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை தான் வேணும், நீங்கள் பல வேலையில் இப்படி எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே
அப்படின்னாரு. ஆனா கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன். கொஞ்ச நாள், ஒரு 3 நாள் கழிச்சு திடீர்னு அதே பிரதர் எரிக் ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு 3 வேலை ஆஃபர் வந்திருக்குது, இப்ப எந்த வேலையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை அந்த தூணுக்கு அந்த பக்கம் வேலை இல்லாத பிரச்சனை, உங்க குடும்பத்துல கல்யாணம் ஆகாத பிரச்சனை, வீடு இல்லாத பிரச்சனை, ஒருவேளை சாப்பாடு இல்லாத பிரச்சனை, பல பிரச்சனைகள் அந்த இடத்துல காணப்படலாம். இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் ஒரு தூணை நிறுத்தி வைக்க போகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் தூணாய் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையாய் இருக்கிறது. இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி இனி இந்த ஆசீர்வாதத்தின் தூணை நீங்க கிராஸ் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. இனி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இனி அந்த தூண், அந்த பக்கம் இருக்கிற காரியம் ஒருபோதும் உங்களை துரத்தாது. வேலை இல்லாதவன் வேலை உள்ளவன், சாப்பாடு இல்லாதவன் சாப்பாடு உள்ளவன், திருமணமாகாத பெண் திருமணமானவள், திருமணமான ஆகாத மகன் திருமணமான மருமகன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. இனி சாத்தான் இந்த தூணை தாண்டி உங்களிடத்திற்கு வர முடியாது. ஹல்லேலூயா. இனி நீங்க அந்த தூணை கடந்து போன உடனே தேவதூதர்கள் உங்களை வந்து சந்திக்கும்படியாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. இந்த கல்வாரி சிலுவையின் தூணை தாண்டி ஒருபோதும் சாத்தான் எங்களுடைய இடத்துக்குள்ள வராதபடி, எங்களுடைய ஸ்தலத்துக்குள்ள வராதபடி, எங்களுடைய வீட்டுக்குள்ள வராதபடி, இந்த வியாதி, வைரஸ், தொற்று நோய், எந்த நோயா இருந்தாலும் எந்த தூணை தாண்டி எங்களுடைய வீட்டுக்குள்ள வராதபடி நீர் இந்த சிலுவையின் தூணை நீர் நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த லாக்டவுனை விட்டு வெளியில வரும் பொழுது தேவதூதர்கள் எங்களுக்காக காத்திருக்கட்டும் ஐயா. எங்களுக்கு ஒரு மக்னாயின் உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய ஸ்தலம் மக்னானியமாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்பத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, குடும்பத்தாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் முடிச்ச உடனே முந்தி இருந்த வேலையை காட்டிலும் ஒரு நல்ல வேலையை தருவீராக. முந்தி இருந்த சம்பளத்தை காட்டிலும் ஒரு நல்ல சம்பளத்தை தருவீராக. முந்தி இருந்த ஆரோக்கியத்தை காட்டிலும் இப்ப வரக்கூடிய ஆரோக்கியம் இன்னும் மேன்மையா இருக்கட்டும் சுவாமி. இனி நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. இந்த தூணை தாண்டி இந்த வியாதி ஒருவரிடத்திலும் வரக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவரே நீர் ஒரு வித்தியாசத்தை உண்டு செய்வீராக. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களுடைய மூத்த சகோதரன், ஆலோசகர், எங்களுடைய கர்த்தர், எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தூணாக எங்களுடைய வாழ்க்கையில நிறுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தர் கொடுக்கிற நாளிலே உங்களோடு கூட வந்து செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.